வணக்கம் குழந்தைகளே. உலர் பனிக்கட்டி, கார்பன் டை ஆக்சைடு அந்த வாயுவை பற்றிய பல சோதனைகளை ஏற்கனவே செய்திருக்கிறோம். திட நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு பற்றிய சோதனைகளை நம்ம செய்திருக்கின்றோம். உலர் பனிக்கட்டியை வைத்து சில சோதனைகள் எல்லாம் செய்தோம். அதனுடைய பண்பு என்னவென்று பார்த்தோம். இப்ப அது தொடர்பா வேற ஒரு சோதனை செய்ய போறோம். உலர் பனிக்கட்டியை வைத்து வேற ஒரு சோதனை, ரொம்ப எளிமையான சோதனை. இங்க பாருங்க, இதற்கு தேவையானது இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பை, அதாவது எளிமையாக மூடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பை. நமக்கு அங்க ஏற்கனவே நமக்கு உலர் பனிக்கட்டி வச்சிருக்கிறோம். இந்த ரெண்டையும் வைத்து ஒரு சிறிய சோதனை என்ன செய்ய போறோம். முதல்ல இதுல தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துங்க. ஒரு கொஞ்சம் விடு. இப்ப இதுல என்ன செய்யணும், ஒரு துண்டை உள்ளதுக்கு போட்டு உடனே மூடிடணும். இங்க பாருங்க, உடனே ஏன்னா அதுல இருந்து அந்த வெளியே வாய்க்குள் வெளியே வரும். பாருங்க, போடுங்க. மூடிட்டேன், நல்லா மூடி வச்சுங்க. பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓ, என்ன ஆகுது, அந்த உலர் பனிக்கட்டியில இருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியே அப்படியே உப்பிட்டு வருது பாருங்க. ஐயோ, இப்ப அது ஒரு நிலையில அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியே வந்தால் ஒரு நிலையில் வெடித்தாலும் வெடிக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல சிறிய துவாரம் இருந்தா அது வெளியே போய் ஆனா உப்பிட்டு இருக்க நல்லா பாக்குறீங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான சோதனை. இன்னொன்னு போடுங்க, அதில் போடுங்க. உப்பிட்டு வருது, பார்க்க நல்லா இருக்கும். கொடு கொடு, ரெண்டு துண்டு போடு, ரெண்டு துண்டு போடுங்க. அப்படி போடுங்க. இது பாருங்க, அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, மெதுவாக வரும். அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்தால் ஒரு நிலையில் வெடிச்சாலும் வெடிக்கும். இதுலயே வெளியே வருது. ரொம்ப எளிமையான சோதனை சொன்ன இப்ப எப்படி இது இந்த வெடிப்பதற்கு அல்ல உப்புவதற்கான காரணம் என்ன ரொம்ப அதிகமா வந்துட்டு பாருங்க. அப்பா, டமால் வெடிச்சிருச்சு. என்ன காரணம், இது வெடிக்கல. இதுல ஏன்னா சின்ன துளை இருந்த வெளியே கொஞ்சமா அந்த வாயு கசிந்து வெளியே வருது. இதுல வெளியே வர முடியாம அதிகமான அழுத்தத்துல டமால் வெடிக்குது. இப்போ மீன் தொட்டில எல்லாம் போட்டு காமிச்சோம். தண்ணீருக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு அந்த உலர் பனிக்கட்டியை போட்டவுடன் வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமாக இப்ப 30 டிகிரி இருக்கு, அது 78 டிகிரி. ஒரு 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை வேறுபாடு அதிகமாக இருப்பதால் அதனுடைய அந்த வாயு குமிழ்கள், கார்பன் டை ஆக்சைடு வாயு குமிழ்கள் அதிகமாக வெளியே அந்த வாயு அந்த பையை நிறைத்து அழுத்தம் அதிகமாகி ஒரு நிலையில் டமால் வெடிக்குது. இதுதான் இதனுடைய வெடிப்பதற்கான காரணம். ஆனா இது வெடிக்கும் போது பாத்துக்கணும், அந்த உள்ள இருக்கக்கூடிய துண்டுகள் கண்ணிலே இதுல படாம பாத்துக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி சோதனை செய்யும் பொழுது சேஃப்டி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிந்து கொண்டு, இது நம்ம கண் பார்வைக்காக போடுறோம், ரொம்ப அழகுக்காக கண்ணாடி போடுறோம். பாதுகாப்பு கண்ணாடி தனியா இருக்கு, ரொம்ப திக்கா, அதனுடைய எந்த நம்ம கண்ணெல்லாம் பாதிக்காம இருக்கும். அது போன்ற கண்ணாடிகளை அணிந்து கொண்டு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.